नारायणागिर गुरुभगवन् नमस्ते सर्वत्र गोविन्दनामसङ्कीर्तनं गोविन्द गोविन्द ஸ்ரீமன்னாராயணீயம் மெய்ப்பொருள் அறிவோம் 13வது தசகம் இரண்யாட்சன் வதம். வேண்டிய வரங்களை வாரி வாரி கொடுக்கும் குருவாயூரப்பா தனது முழங்கால் அளவுள்ள பிரளய ஜலத்திலே தங்களை தேடி திரிந்து கொண்டிருக்கின்றான் இரண்யாட்சன். எங்கே எனக்கு சமமான பகைவன் என்று மகாவிஷ்ணுவை குருவாயூரப்பனை தேடி தேடி சலித்து போன இரண்யாட்சன் பகவானுடைய பக்தரும் வஞ்சனையாக நடிப்பதில் திறமை மிக்கவருமான நாரத முனிவரிடம் சென்று பகவானுடைய பலத்தை இகழ்ந்து ஏதாவது ஒன்று நல்ல விஷயம் நடக்க வேண்டும் அல்லவா? நாரதர் கழகம் எப்பொழுதும் நன்மையில்தானே முடியும். மகாவிஷ்ணுவின் பலத்தை இகழ்ந்து இரண்யாட்சனை புகழ்ந்து பேசி மெதுவாக அவனிடம் நாரதர் கூறுகிறாராம். எப்படி? திறங்கொண்ட அரக்கர் தலைவனே, மாயாவியான அந்த மகாவிஷ்ணு உம்முடைய பூமியை கவர்ந்து கொண்டு செல்கிறார். இது என்ன கொடுமை என்று நாரதரால் கூறப்பெற்ற அந்த இரண்யாட்சன், எங்கே அந்த விஷ்ணு, எங்கே அந்த விஷ்ணு என்று கத்திக்கொண்டு கடைசியில் நாரத முனியை வழிகாட்ட நீர் நின்று பூமாதேவியை எடுத்துக்கொண்டு வெளிக்கிளம்பும் பகவானை வந்தடைகின்றானாம். பகவானே குருவாயூரப்பா, இது ஒரு காட்டு விலங்கல்லவா? இவனையா எனக்கு எதிரி என்று கூறினாய் நாரதரே என்று கூறி எள்ளி நகையாடினானாம் இரண்யாட்சன். பற்பல கொடிய சொற்களால் குத்துகின்ற அவ்வசுரனை பொருட்படுத்தாமல், பகவான் அல்லவா, பகவானே, அவருடைய கோரைப்பல்லின் நுனியிலே பூதேவி நடுங்கி நிற்பதைக் கண்டு பகவானது யோக சக்தியால் அவளை சமுத்திரத்தில் நிலையாக நிற்கச் செய்து பூமாதேவியின் நடுக்கத்தை நிறுத்தி பின் கடுமையாக போர் புரிவதில் ஈடுபட்டாராம். அவ்வசுரன் கதாபாணியாக இருந்ததால் நம் பகவான் குருவாயூரப்பனும் கதையை கையிலே ஏந்தி போர் செய்து விளையாடுகையில் கடகட என்ற சத்தம் ஆகாயத்திலே எழுந்ததாம். என்ன சத்தமாக இருக்கும்? போரை பார்க்க விரும்பி தேவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து வந்தனராம். பின்னே இருக்காதா என்ன? இரண்யாட்சன் அல்லவா இப்பொழுது வதம் செய்ய போகின்றான். இரண்யாட்சனின் வதத்தை பார்க்க தேவர்களுக்கெல்லாம் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நொடியும் அந்த இரண்யாட்சனால் எவ்வளவு துன்பப்பட்டிருப்பார்கள் தேவகணங்கள். அது சமயம் பிரம்மதேவர், பகவானே, மகாவிஷ்ணுவே, சந்தியா காலத்திற்கு முன்பே விரைவிலே இவனை கொல்ல வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். போர் தொழிலிலே ஒரு நியமம் உண்டு. சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு போர் தொழிலை செய்யக்கூடாது என்பது மரபு. ஆகையினாலே பிரம்மதேவர் குருவாயூரப்பனுக்கு மகாவிஷ்ணுவிற்கு ஞாபகப்படுத்துகிறாராம். சந்தியா காலத்திற்கு முன்பே இவனை கொன்றுவிடு என்று கூறுகின்றார். அந்த கதா யுத்தத்திலே அவ்வசுரனுடைய கதையால் தாக்கப்பட்ட பகவான் அவருடைய கையில் இருந்த கதை சட்டென்று பூமியில் விழவே, ஈஸ்வரா, பகவானே, புன்முறுவல் பூத்த முகத்துடன் அசுரகலத்தை வேறொருக்கும் சுதர்சன சக்கரத்தை நினைத்து, கதை போனால் என்ன, சுதர்சன சக்கரம் இருக்கின்றதே, சுதர்சன சக்கரத்தை நினைத்து அதை கையில் ஏந்தி அற்புதமான காட்சி கிடைத்ததாம் தேவர் பெருமக்களுக்கு. ஆச்சரியம், ஆச்சரியம், பேராச்சரியம். அதன் பிறகு பிரளய காலத்திலே ருத்ரனுக்கு ஒப்பாக கோபம் கொண்ட அந்த அசுரன் சூலாயுதத்தை எடுத்து பகவான் மீது எரிகிறானாம். பகவானோ அவருடைய கையில் ஏந்தி இருந்த சக்ராயுதத்தினால் தாக்கி அந்த சூலாயுதத்தையே முறியடித்தாராம்.
அப்பொழுது அந்த அசுரனும் பெருஞ்சினம் கொண்டு கை முட்டியால் பகவானை தாக்கி துன்புறுத்துகின்றானாம். இந்த இரண்யாட்சன் யார் என்று தெரிகிறதா தோழிகளே? அந்த ஜெயா விஜயா ஒருவர்தான் இந்த இரண்யாட்சன். அவன் மகாவிஷ்ணுவின் பகைமை கொண்டு போரிட்டால்தான் அவனுக்கு முக்தி கிடைக்கும் என்பது இறைவனுடைய சித்தமல்லவா? பகவானையே கை முட்டியால் தாங்கி துன்புறுத்தினானாம். மாயையை கடந்த பகவானிடத்தில் உலகை மயக்கும் மாயைகளை எல்லாம் ஏவினானாம். பிறகு பகவானுடைய சுதர்சன சக்கரத்தினின்று எழுந்த தீயின் சிறு பொறியால் அவ்வசுரனுடைய மாயக்கூட்டம் எல்லாம் அழிந்து போயிற்றாம். அவ்வசுரன் கடுஞ்சினத்தால் செய்வதறியாத மனதையுடையவனாய் கை முட்டிகளால் பகவானை மிக கடுமையாக தாக்கிக் கொண்டே இருக்கின்றானாம். அப்படி தாக்குகின்ற இரண்யாட்சனை தங்கள் கை நுனியால் காதுக்கு அடியிலே கன்னத்திலே தாக்கி ஒரு நொடியிலே கொன்று வீழ்த்தினாராம் நம்பகவான். இங்கு ஸ்வபதாங்குஷ்டேன ஸ்ரவணபத மூலே என்று ஒரு பாடம் காண்கிறது. இந்த பாடத்தை பாலபோதினி வியாக்கியான ஆசிரியர் ஸ்ரீ கிருஷ்ணவாரியார் அவர்கள் கொண்டுள்ளார். ஆனால் ஸ்ரீமத் பாகவதமோ என்ன கூறுகிறது தெரியுமா? தம் முஷ்டி பிர்வினிக்னந்தம் வஜ்ரசாரை ரதே ரச்சஜக கரேன கர்ண மூலேகன் யதா துவாஸ்திரம் மருட்பதி என்று அவர் கையினாலேயே அரைந்து கொன்றதாக ஸ்ரீமத் பாகவதீயம் கூறுகிறது. மிகவும் வருத்த உடலை உடையவன் அந்த இரண்யாட்சன். பகவானது தாமரை மலர் போன்ற கைகளால் அடிக்கப்பட்டு வாயிலிருந்து இரத்தம் பெருக கீழே சாய்ந்து முனிவர்களால் போற்றப்பட்டவனாக இறந்தானாம். இரண்யாட்சன் இறக்கும் பொழுது கூட முனிவர்கள் எல்லாரும் போற்றினார்களாம். எதற்காக? அவன் முக்தியை அடைந்து விட்டான் என்பதற்காக. அப்பொழுது அளவற்ற ஆனந்த பெருக்கால் மனம் மகிழ்வுற்ற முனிவர்கள் எங்கும் முழங்குகின்ற உயர்ந்த தோத்திரங்களால் யக்னவராக மூர்த்தியான பகவானை துதித்து நின்றார்களாம். எவ்வளவு கஷ்டங்களை அவன் இரண்யாட்சனால் முனிவர்கள் அனுபவித்திருப்பார்கள், நினைத்து பாருங்கள். யக்னவராக மூர்த்திக்கு ஜெய். ஹே புருஷோத்தமா, பகவானுடைய தோளில் காயத்ரி முதலிய சந்தசுகள், ரோமங்களின் தர்ப்பை புல்கள், கண்களிலே நெய், 4 திருவடிகளிலும் பிரம்மா, ஹோதா, அத்வர்யு, உத்காதா என்கின்ற 4 ரித்விக்குகள், முகத்திலே ஸ்ருக் என்ற ஹோம பாத்திரம், திருவயிற்றிலே இடா எனும் பாத்திரம், நாக்கிலே சோமலலைதையின் ரசத்தை எடுத்து வைப்பதற்கான உரல் போன்ற உருவுள்ள கிருகம் என்ற பாத்திரங்கள், காதுகளில் சோமபானம் செய்வதற்குரிய சமசம் எனும் மரப்பாத்திரங்கள். பிரபோ, தங்களது வீரியமே சோமரசம், பக்தர்களுக்கு வேண்டும் வரமளிக்கும். ஹே குருவாயூரப்பா, பகவானுடைய கழுத்திலே பிரவர்க்கியத்திற்கு பிறகு மந்திரங்களை மெதுவாக சொல்லி செய்யப்படும் உபசத்துக்கள் எனும் இஷ்டிகளும் இருக்கின்றன. மது என்னும் அசுரனுக்கு பகைவனான குருவாயூரப்பா, இது போன்ற துதிகளால் போற்றுகின்ற முனிவர்களால் மகிழ்விக்கப்பட்ட மனைமுடையவராக மிக பெரிய உருவத்துடனும் மாசற்ற கீர்த்தியுடனும் விளங்கி பகவானின் இருப்பிடமான ஸ்ரீ வைகுண்ட லோகத்தை அடைந்து பரமானந்த ரசத்தை அனுபவித்து கொண்டிருக்கும் பகவானே, இந்த அற்புதமான ஆனந்த தருணத்திலே எனது நோயையும் நீக்கி அருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நம் ஸ்ரீமன் நாராயண பட்டத்ரி இந்த 13வது தசகத்தை அற்புதமாக முடிக்கின்றார். ராதே கிருஷ்ணா.